Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன படிக்க போகிறோன்ற லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்க்கலாம். நோ அபவுட் மேட்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ மேட்டர்ஸ் பற்றியும் மெட்டீரியல்ஸை பற்றியும், ஸோ எந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மாதிரி மேட்டர்ஸை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக். ஸோ ஒரு ஃபேப்ரிக் நம்ம ஒரு துணியை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த லெசனில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா to know the varieties of grains and the food products. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் why do things float and sink. ஸோ எந்த பொருள்லாம் மிதக்கும் எந்த பொருள்லாம் மூழ்கும் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டேட் இருக்குது. ஒன்று சாலிட், இன்னொன்று வந்து லிக்விட், இன்னொன்று வந்து கேஸ். ஸோ மூணாவது வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட் அப்படின்னா திடப்பொருள் அப்படின்னு. ஸோ அதோடைய மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக ஒன்றோட ஒன்று பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப ஹார்டாக அதை உடைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் வந்து சாலிட். ஸோ அது வந்து இன்கம்ப்ரெசபிள், தே ஹாவ் டெஃபினட் ஷேப். ஸோ சாலிடுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ லிக்விடு பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து மாலிகல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக. ஸோ இப்போ ஒரு செல் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு செல் அப்படின்னா இப்போது சாலிடோடைய மாலிகல்ஸ்லாம் வந்து ஒன்றோட ஒன்று டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணும், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்ருக்கும். ஸோ நல்லா சாலிடாக இருக்கும், நல்லா பிடிக்க. ஸோ ஆனால் அந்த லிக்விடோடைய மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லூஸாக இருக்கும். ஸோ அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகாது, அது ஒன்றா இருக்காது. ஸோ ரிஜிடாக இருக்காது, அதாவது ஹார்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் லிக்விட்ஸ் ஆர் நெக்லிபிளி இன்கம்ப்ரெசபிள், தே ஹாவ் டெஃபினைட் வால்யூம். ஸோ அவங்களுக்குன்னு சில வால்யூம் இருக்குது. எப்போனா ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை போட்டு வைக்கும் போது தான். ஸோ இப்போ வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அது ஒரு ஷேப் கொடுக்கும். ஸோ நோ டெஃபினைட் ஷேப், அதுக்குன்னு தனியாக ஒரு ஷேப் கிடையாது. நீங்கள் எதில் அதை போட்டு வைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு அது மாறிடும். ஸோ அதனால தான் அது பேர் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ். ஸோ கேஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்க காற்று. ஸோ இந்த கேஸில் இருக்கக்கூடிய செல்லை பார்த்திங்கன்னா அந்த செல்லில் வந்து இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸாக இருக்கும், ஒன்றோட ஒன்று லிங்கே இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் ஷேப் கிடையாது, சைஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாலிட் லிக்விட் கேஸோடைய ஐட்டம்ஸ் அதை சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஸோ சாலிட் பார்த்திங்கன்னா ராக், கேக், மெட்டல்ஸ். ஸோ லிக்விட் பார்த்திங்கன்னா வாட்டர், ஜூஸ், சிரப். ஸோ இதெல்லாமே சொல்லலாம். கேஸஸ்க்கு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2, வேப்பர், வாட்டர் வேப்பர். நம்ம சமையல் செய்யும் போது மேலே வேப்பராக போகுது இல்லையா காற்றா, ஸோ அந்த வேப்பர், அப்புறம் பர்ஃப்யூம். ஸோ இது எல்லாமே வந்து கேஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் இஸ் மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் constitute an object. They can be pure or impure, natural or man-made. Material are required to get the things needed for our day-to-day life. We need food, dress and many other goods for our daily living. Natural and man-made materials are transformed to produce these things. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஸ்டன்ஸ்னால் நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற பொருள். ஸோ இதெல்லாம் தான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு வேளை பியூராக இருக்கலாம், இம்பியூராக இருக்கலாம், நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம டெய்லி லைஃப்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பியூர் அப்படின்னு பார்த்தா வெறும் அயனில் மட்டுமே செஞ்ச பொருளாக இருக்கும். ஸோ இம்பியூர்னு பார்த்தா இப்போ நம்ம காதில் போட்டிருக்க தோடு இருக்கு இல்லையா, கோல்டு ஜுவல்லரி, அது வந்து எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா கோல்டும் கலந்துருப்பாங்க, காப்பரும் கலந்துருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டும் மிக்ஸ், அப்போ அது இம்பியூரான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியும் நமக்கு தேவைப்படும். ஒன்று நேச்சுரலாக கிடைக்கிற நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு காட்டன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும். மேன்மேட்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது ஒரு துணியாக மாற்றி மேன்மேடாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது. ஸோ இந்த மாதிரி என்னவா வேணால் இருக்கணும், ஒரு பொருள் நம்ம வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அதர் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைபர்னால் நேச்சர் ஃபைபர் இருக்குது, சிந்தட்டிக் ஃபைபர் இருக்குது. ஸோ நேச்சர் ஃபைபர்னா இயற்கையிலேருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ், அதாவது த்ரெட்டு மாதிரி நூல் வச்சு இதை வச்சு நம்ம ட்ரெஸ் தைச்சிக்கலாம். ஸோ ஆனால் இந்த சிந்தட்டிக்ன்றது நம்ம மேன்மேட், ஆர்டிஃபிஷியல், மனிதர்களாக உருவாக்கப்பட்டது. ஸோ எந்த மாதிரினா இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், இந்த நைலான், அக்ரலிக் இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நேச்சர் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லேருந்து காட்டன்லேருந்து எடுக்கிறது, இல்லைனா அனிமல்ஸோடைய ஹேர் அதோடைய ஸ்கின்லேருந்து எடுக்கிறது தான் வந்து நேச்சர் அதை சொல்லியிருக்காங்க. ஃபைபர் இஸ் அ தின் த்ரெட் ஆஃப் நேச்சர் ஆர் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். சின்ன சின்ன நூல் மாதிரி இருக்கு இல்லையா, த்ரெட், தின் த்ரெட், இதெல்லாம் தான் வந்து ஃபைபர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நேச்சுரலாகவும் எடுக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மேக் கிளாத்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வீவிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரெட் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நேச்சரில் கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம கிளாத்தாக மாற்றலாம். ஸோ எப்படி மாற்றலாம்னா பவர் லூம்ஸ், ஸோ நெய்யிற மிஷின் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க பவர் லூம்ஸ், இல்லைன்னா வீவிங் மிஷின். இந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபைபர் வி கெட் ஃப்ரம் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால் நேச்சர் ஃபைபர்ஸ். ஸோ நம்ம ஃபைபர் அந்த தின் த்ரெட்டை வந்து ஒன்று பிளான்ட்ஸ் மூலியமாவோ அனிமல்ஸ் மூலியமாவோ கிடச்சிச்சுன்னா அது வந்து என்ன தான் நேச்சுரல் ஃபைபராக. ஸோ இன்னொன்று வந்து அதுக்கோட எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா காட்டன், ஜூட், coir, ஃப்ளாக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். ஸோ அடுத்து wool, silk ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அனிமல் ஃபைபர்ஸ். ஸோ காட்டன், ஜூட்டு வந்து இது வந்து எடுப்போம்னா ஒரு செடியோடைய தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய நூல் மாதிரி எடுக்கிறது தான் ஜூட்டு. coir அப்படின்னா நம்ம வந்து கோகனட் இருக்கு இல்லையா, தேங்காய் நார் சொல்லுவோம்ல, அதுதான் coir. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எதுக்கா, நேச்சுரல் ஃபைபர் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ அதே அனிமல்ஸ்லேருந்து நேச்சுரலாக சில்க் வார்ம், பட்டுப்பூச்சியிலேருந்து பட்டுப்பூ எடுப்பாங்க இல்லையா, ஸோ அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊல், ஸோ அந்த செம்பரியாட்டோடைய முடியிலேருந்துலாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ இது வந்து ஊல் அண்டு சில்க். இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய நேச்சரான த்ரெட். ஸோ இப்போ மேன்மேட் ஃபைபர் அதாவது ஹியூமன்ஸால் உருவாக்கப்பட்டது கெமிக்கல் சிந்தசிஸ், அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைபரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். இதோடைய நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ பெட்ரோலியம்லேருந்து தான் இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, அந்த ரேயான் இதெல்லாம். ஸோ அதுக்கு அந்த பெட்ரோலியம் கூட நிறைய இன்னும் கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய த்ரெட் எடுத்து ட்ரெஸ் செய்கிறதெல்லாம் வந்து மேன்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேச்சுரல் ஃபைபர்னு பார்த்தோன்னா நமக்கு காட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டன் பார்த்திங்கன்னா ஒரு புஷி பிளான்ட், ஸோ ஒரு புதர் மாதிரி இருக்க ஒரு பிளான்ட்டு. ஸோ அதில் வந்து 5 to 6 ஃபீட்டுக்கு வந்து ஹைட் வளரும். ஸோ இது வந்து பிளாக் சாயிலில் தான் நல்லா க்ரோத் இருக்கும். பிளாக் சாயில் இல்லைன்னா அலுவியல் சாயில், இது ரெண்டு சாயிலில் ஏதாச்சும் ஒரு சாயிலில் தான். ஸோ பிளாக் சாயில் ஒரு அலுவியல் சாயில், இது ரெண்டு சாயிலையும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து செடியிலேருந்து வர க்ரீன் கலர் மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால்ஸில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். ஸோ பருத்தியில் நிறைய பருத்தி கொட்டைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பருத்தி கொட்டையில் வந்து நம்ம அந்த பருத்தி கொட்டையில் நமக்கு தேவை கிடையாது, அந்த பருத்தி தான் அந்த ஃபைபர்ஸ் தான் நமக்கு தேவைன்றது. காட்டன் பால்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது பர்ஸ்ட் ஆகும். ஸோ அந்த க்ரீன் கலரை பொட்டு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதனால மெச்சூர் ஆனதுக்கப்புறம் என்ன பர்ஸ்ட் ஆகி அந்த ஒயிட் கலர் ஃபைபர்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ யூஸ்வலி வந்து ஹேண்டை வச்சு அதை பிக் பண்ணிப்பாங்க, அதை கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு கின்னிங். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராசஸ், காட்டன் செடியிலேருந்து காட்டன் வந்து பர்ஸ்ட் ஆகி காட்டன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கின்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ காட்டிலேருந்து அந்த பருத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் கின்னிங். ஸோ இந்த கின்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பருத்திக்கு உள்ளே இருக்க சீடு இருக்கு இல்லையா, பருத்தி கொட்டை, அந்த சீட்லேருந்து அந்த ஃபைபரை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் கின்னிங். ஸோ அதை பிரித்து எடுத்ததுக்கப்புறமே இருக்க அந்த காட்டன் சீடு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் வந்து லிண்ட். ஸோ அந்த லிண்ட்டையுமே வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவாங்க இன்ட்டு பால்ஸ். அந்த பால்ஸாக ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதில் ஒட்டிகிட்டு இருக்க இன்னும் சின்ன சின்ன காட்டன் ஃபைபர்ஸை கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காட்டன் ஃபைபர்ஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ண யான்ஸ், ஸோ அந்த பருத்தி கொட்டை அந்த சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைபரோடைய பேர் வந்து யான். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் யான் ஃப்ரம் லிண்ட். இப்போ ஃபைபர் லிண்ட்டிலேருந்து இப்போ எப்படி நம்ம வந்து யானை உருவாக்குறோம்னா நம்ம ஸ்பின்னிங் மூலயமா. ஸோ ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின். ஸோ ஸ்பின்னிங் மிஷினை வச்சு அந்த லிண்ட் இருக்கு இல்லையா, பருத்தியோடைய ஃபைபர், அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு யான் கிடச்சிரும். ஸோ இப்போ யானை வந்து பருத்தியிலேருந்து எப்படி ஃபேப்ரிக்காக மாற்றுவாங்க அப்படின்னா, the weaving, the kitting are the two most important process used for the making fabric from the yarn.
The process of making two set of yarns together to make a fabric is called weaving. ஸோ அதாவது நமக்கு ஸ்பின்னிங் பண்ணி வந்த யானை வந்து நம்ம வந்து 2 ப்ராசஸ் மூலிமா, அதாவது வீவிங் அண்ட் கிட்னிக் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேப்ரிக்காக, ஒரு துணியாக மாற்றுறோம். ஸோ ஸ்பின்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலிலேருந்து நூல் கண்டாக மாற்றுவாங்க. ஸோ இப்போ வீவிங் மூலிமா அந்த நூல் கண்டெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபேப்ரிக்காக மாற்றுறது. ஸோ அப்படி இல்லைன்னா கிட்னிங் மூலிமா அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்னொரு ஃபேப்ரிக்காக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வீவிங்கும் கிட்னிங்கும் வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸில் எது மூலியாக பண்ணுவாங்கன்னா இந்த வீவிங் பவர் லூம்ஸ். ஸோ இந்த பவர் லூம்ஸ் கையாலையும் பண்ணுவாங்க, பவர் லூம்ஸ் யூஸ் பண்ணியுமே இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலிமா நமக்கு வந்து ஃபேப்ரிக் கிடச்சிரும். ஸோ யூசஸ் ஆஃப் காட்டன். ஸோ காட்டனோட யூசஸ் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். ஸோ கார்மெண்ட்ஸுக்கும் காட்டன் டெக்ஸ்டைல்ஸுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபேப்ரிக்ஸ் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்காக. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே காட்டனை சில பேர் என்ன பண்ணுவாங்க, பில்லோஸ்குள்ளேயும் அதாவது பெட் மேட்ரஸ் இருக்கிறே அதுக்குள்ளேயும் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். ஸோ நம்ம மெடிக்கலில் சர்ஜிக்கல் பேண்டேஜ்லாம் ரெடி பண்ணுறதுக்குமே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த காட்டன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்தீஸ், சாரீஸ், பெட்ஷீட், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம், தோத்தி, வேஷ்டி, சாரீ, பெட்ஷீட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, டேபிள் கிளாத் இது எல்லாத்துக்குமே வந்து காட்டன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூட். ஸோ இப்போ காட்டன் பார்த்தாச்சு, அடுத்து ஜூட். ஜூட்னா வந்து அதுவுமே ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் தான். எதுலேருந்து எடுப்பாங்கன்னா பிளான்ட்டோடைய ஸ்டெம்முலேருந்து, பிளான்ட்டோடைய தண்டுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு லாங் சாஃப்ட் ஃபைபர். ஸோ ஷைனி ஃபைபர் தான் என்னது, இந்த ஜூட். இட் இஸ் ஆல்சோ known as golden fiber. ஸோ ஜூட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்கன்னா. டியூ டு இட்ஸ் கலர் அண்ட் காஸ்ட் எஃபெக்ட்னஸ், jute fibers are separated from the process are returning jute by hand and then they are dried. These are converted into yarns in the same manner as the case of cotton. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றதுனால, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹேண்டு மூலிமா தான், ஹேண்ட்மேடாக தான் வந்து அந்த த்ரெட்டை வந்து பிரித்து எடுப்பாங்களாம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதை வெயிலில் வந்து காய வச்சு அதை ட்ரை பண்ணி யானா மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யானா மாற்றினதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா காட்டனுக்கு, ஸோ அதே மாதிரியே நூலாக வந்து நூல்கண்டில் சுற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த வீவிங் லூமில் போட்டு அதை வந்து துணியாக மாற்றுவாங்க. ஸோ இப்படி தான் ஃபேப்ரிக் வந்து உண்டாகும். இந்த ஜூட் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி தான். ஸோ எந்த ஒரு நேச்சுரல் ப்ராசஸாக இருந்தாலும் அதை முதல்ல வந்து ஒரு நூலாக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான். ஸோ அதில் சொல்கிறாங்க யூசஸ் ஆஃப் ஜூட்டோட யூசஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ மேக்கிங் ஜூட் பேக். ஸோ இந்த மாதிரி பேக் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஜூட் பேக்கு, கார்பெட்டு, கர்டைன்ஸு, ரோப்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிளாத் wrapper bags of a cotton, raw cotton, and makes the sacks for the ஸ்டோரிங் கிரெயின். ஸோ இந்த மாதிரி சாக்கு பையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜூட்டை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன்ஸ். ஸோ டெக்கரேஷனுக்காக வாலில் தொங்க விடுறதுக்காக வாங்குவோம் இல்லையா வால் ஹேங்கிங்ஸ், அது பண்ணுறதுக்குமே இந்த ஜூட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொயர்னால் என்னென்னா தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயோடைய நாரை தான் வந்து கொயர் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பொருட்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ கொயர் fiber is obtained from the other covering of coconut. So outer covering of coconut, it is used to make floor mat, door mat, brushes and mattress. So நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ நிறைய யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷிலேருந்து மேட்ரஸ்லேருந்து, ஸோ நம்மளுடைய பெட்டோடைய உள்ள ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து கொயரில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. டோர் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு இது எல்லாமே இதில் பண்ணுறாங்க, கொயரில் பண்ணுறாங்க, தேங்காய் நாரில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் நம்ம நேச்சுரலாக பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வருது, அந்த பெட்ரோலியம் இதில் பண்ணுறது இல்லையா, ஸோ அதான் வந்து மேன்மேட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிகின் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். இது ஸ்டார்ட் பண்ணும் போதே கெமிக்கல் ப்ராசஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபைபர் சோர்ஸ். ஸோ ரேயான் வந்து உட் பல்ப்லேருந்து எடுக்கிறாங்க, நைலான் வந்து கோல்லேருந்து எடுக்கிறாங்க, பாலிஸ்டர் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க,
அக்ரலிக் வந்து நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நெருப்பு ஃபயர் இருக்க இடத்துல யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோல் பெட்ரோலியம் எல்லாம் நல்ல ஒரு ஃபியூயல், டக்குன்னு பற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான மெட்டீரியலில் வந்து நம்ம ஹீட்டுக்கு பக்கத்துலேயோ ஃபயருக்கு பக்கத்துலேயோ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் எது நம்ம பிரிக்க சொல்லியிருக்காங்க. பாலிஸ்டர், நைலான், அக்ரலிக், ரேயன்லாம் வந்து சிந்தட்டிக் மேன்மேட். நெக்ஸ்ட் ஜூட்டு, சில்க்கு, காட்டன், ஊல். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது மேன்மேடால் செஞ்ச ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் வச்சு செஞ்ச கிளாத் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரேயான் யூஸ்டு ஃபார் ரோப் அந்த நம்ம துணிக்காய போடுற ரோப்லாம் இருக்கு இல்லையா, அது கிளாத்து, கேப், தொப்பி பண்ணுறதுக்கு, டயரு, கார்ட்ஸு, கார்பெட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ரேயான் யூஸ் ஆகுது. நைலான் ஃபினிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேராஷூட், ஃபேப்ரிக், பிரிஸ்டல்ஸ் ஆஃப் ப்ரஷஸ். ஸோ ப்ரஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ்லாம் நம்ம பல் துளக்குறோம் இல்லையா, அந்த பிரிஸ்டல்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு நைலான் தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாலிஸ்டர் இஸ் யூஸ்ட் டு மேக் த ஃபேப்ரிக் ஃபார் ஷூட்ஸ், ஷர்ட்ஸ், ஹோசஸ், கன்வேயர் பெல்ட்ஸ் அண்ட் ஃபிலிம், பெட் பாட்டில்ஸ் அண்ட் வயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர்ஸ், ஷால் அண்ட் பேங்க்லெட்ஸ். ஸோ அக்ரலிக்லாம் யூஸ் பண்ணி ஸ்வெட்டர் ரெடி பண்ணுறாங்க, ஷாலு, பேங்க்லெட், அதாவது பெட்ஷீட் இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் இஸ் அப்டெயின் ஃப்ரம் அ ஸ்மால் வைல்ட் அனிமல் கால் விக்யூனா. இட் பிரிங்ஸ் டு அ கேமல் ஃபேமிலி. ஸோ அந்த விக்யூனான்ற அனிமல் வந்து கேமல் ஃபேமிலி சேர்ந்தது. ஸோ இந்த அனிமல்கிட்டருந்து எடுக்கிற வேல்யூபிளான ஃபைபர், அந்த அனிமல்கிட்டருந்து எடுக்கிற ஃபைபர் தான் ரொம்ப வேல்யூபிளான ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தானிய வகைகள். ஸோ நமக்கு தெரிஞ்ச தானிய வகைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி, கோதுமை, இது சோளம், இதெல்லாம் தெரியும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கிரெயின்னாவிலே ஸ்மாலாக இருக்கும், கிரெயின்ஸ்னாலே குட்டியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக, ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், கெட்டியாக. ட்ரை சீட்ஸ் அதெல்லாம் காய வச்சு ட்ரையாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது அதுக்கு மேலே வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தோல் இருக்கும், ஹஸ்க், உமிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்களா. ஸோ அதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் இருந்தால் அது வந்து கிரெயின்ஸ். ஸோ இப்போ தான் 2 டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் கிராப்ஸு கிரெயின்ஸு, இன்னொரு ஆர் சீரியல்ஸ். ஸோ அண்ட் லெகுமஸ். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. மெயின் டைப்ஸ் 2 டைப்ஸ் என்னென்னா கமர்ஷியல் கிரெயின்ஸ் கிராப்ஸ் ஆர் சீரியல்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா கமர்ஷியல் கிரெயின் கிராப்ஸு சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லெகுமிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட், மைஸ், ரைஸ், பீன்ஸ், பியாஸ், பார்லி அண்ட் மில்லட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். ஸோ ஹோல் கிரெயின்ஸ்ன்னு எதெல்லாம் சொல்லுவோம்னா வீட்டு, கோதுமை, சோளம், அரிசி, இந்த பீன்ஸ் வகைகள்லாம் இருக்குல்ல, இந்த பார்லி, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மில்லட்ஸ், இதெல்லாம் வந்து ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீட் கொடுத்துருக்காங்க. வீட் வந்து என்னென்னா நமக்கு கோதுமை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ராப்பு. ஸோ இது ஏன்னா இது வந்து மெயின் ஃபைபராக நம்ம வந்து ஹோல் ஃபைபராக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிளான்ட். ஸோ ஒரு கிரெயின்ஸ் இது வந்து இதுக்குள்ள வந்து ரிச் இன் ஃபைபர். ஸோ இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு என்னென்னா ப்ரெட்டு, கேக்கு, பாஸ்தா, வீட், ஜெர்ம், கிராக் வீட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மைஸ்னால் சோளம் வந்து இது வந்து ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் கான்டினென்ட், அதாவது மெக்சிகோ, அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் இது நல்லாவே வளரும். அந்த மாதிரி பகுதிகளில் பீப்புள்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க இது. இட் ஆல்சோ நோன் அஸ் கார்ன். ஸோ கார்னுன்னு இது சொல்லுவோம். ஸோ மெய்ஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ இதில் வந்து ஆயில், குக்கிங் ஆயில் கூட இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோ கலர்டு ஆர் கலர்டு கார்ன் மேபி ப்ரொமோட் ஐ ஹெல்த். ஸோ இந்த மாதிரியான எல்லோ கார்ன்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஐ ஹெல்த்து, கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சோர்ஸ் ஆஃப் என்னென்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய சிரப், கார்ன்லேருந்து சிரப் கூட செய்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கார்ன் சிரப் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் கார்னு, பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ், அப்புறம் டார்டிலா சிப்ஸ், அப்புறம் டோக்கோ, மேசி ஆயில், ஸோ இது எல்லாமே இந்த சோளத்துலேருந்து தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரைஸ் இஸ் அ டைப் ஆஃப் கிராஸ். ஒரு கிராஸ், புல்லுலேருந்து வரக்கூடிய ஒரு கிரெயின்ஸ் தான் வந்து இந்த ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு ஹோல் ஃபுட்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணி ஆஃப்டர் சுகர் கேர் அண்ட் மைஸ்.
சுகர் கேனுக்கும் அதாவது சோளம் மைஸுக்கும் அடுத்தபடியாக நிறையா வந்து கல்டிவேட் பண்ணுறது எதுனா அந்த ரைஸ் தானா. ஸோ இந்த உலகத்திலே வேர்ல்டு பாப்புலேஷன் எஸ்பெஷலி பீப்புள் இன் ஏஷியா ஹாவ் திஸ் ஆஸ் தியர் மெயின் ஃபுட். ஸோ ஏஷியா கான்டினென்ட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நிறையா வந்து ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 90% ஆஃப் வேர்ல்டு ரைஸ் ப்ரொடக்ஷன் இஸ் இன் இந்தியா. ஸோ 90% வேர்ல்டுலே 90% ஆஃப் ரைஸ் வந்து ஏஷியாவில் தான் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் ரைஸ் கண்டெய்ன்ஸ் ஃபியூ எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ். ப்ரௌன் ரைஸ் இஸ் அ ஹோல் கிரைன்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் அ ஃபைபர் பிராண்ட். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து ஏதோ கொஞ்சம் நியூட்ரிஷன் இருக்குது, எசென்ஷியல் நியூட்ரிஷன் இருக்குது. ஆனால் ப்ரௌன் ரைஸில் வந்து நிறையா ஃபைபர்ஸ் இருக்குது, ஸோ நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ரௌன் ரைஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஸ்வலி கன்சிடர் மச் ஹெல்தியர் தேன் ஒயிட் ரைஸ். ஸோ ப்ரௌன் ரைஸ் வந்து ஒயிட் ரைஸோட ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ், இட்லி, இடியாப்பம், ரைஸ் அவல், ஃப்ளாட்டட் ரைஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த ரைஸ். ஸோ இந்த ரைஸை வச்சு நம்ம இட்லி, இடியாப்பம், அவல் செய்கிறோம்ல அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மில்லட்ஸ் அப்படின்னா வரகு, சாமை அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன இதாக இருக்கும். இது வந்து சிறுதானியங்களோட சேர்த்துப்பாங்க. ஸோ மில்லட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்மால் சீடர் கிராசஸ். சின்ன சின்ன புல்லிலேருந்து வரக்கூடிய பொருள் தான் அது. தே வைல்ட்லி க்ரோன் அரவுண்ட் த வேர்ல்டு சீரியல் கிராப்ஸ் ஃபார் ஃபோடர் அண்ட் ஹியூமன் ஃபுட். ஸோ இதெல்லாம் ஹியூமன் ஃபுட்டுக்காக இது வந்து விதைக்கப்படுது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். ஸோ ஃபைபர் வந்து இதில் நிறையா இருக்குது. மில்லட், சுரங்கம், ஃபாக்டெயில் மில்லட், ஃபிங்கர் மில்லட், pearl millet, banyan millet and kodo millet, ஸோ லிட்டில் மில்லட். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ்னால் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்கள். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் யூஸ்டு இன் த ஓல்டன் டேஸ். ஸோ இப்போ அந்த காலத்தில் எப்படி வந்து நம்ம யூஸ் ரேடியோவாக இருக்கட்டும், இந்த பாட்டு கேட்குற இதாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ஸ்டவ். ஸோ இது மாதிரி கிளாக்ஸ் இந்த மாதிரியான இருந்தது. ஸோ இப்போ மாடர்ன் டேஸில் எப்படி இருக்குது, ஓவன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் ஸ்டவ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். ஸோ சிங்கிங் அப்படின்னா மிதக்கிறது, ஃப்ளோட்டிங் அப்படின்னா சிங்கிங் அப்படின்னா முழுகிறது, ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த பொருள்லாம் வந்து சிங்க் ஆகும், எந்தெந்த பொருள்லாம் ஃப்ளோட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆப்பிள் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், அதாவது மிதக்கும். சிசர் வந்து என்ன ஆகும், சிங்க் ஆகும். ஸோ சில்வர் ஃபோக்கும் சிங்க் ஆகும். மார்பிள்ஸும் வந்து முழுகிடும், சிங்க் ஆகிடும். பிளாஸ்டிக் பால்ஸ் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், ஸோ மிதக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அது வந்து முழுகிடும். ஸோ அதே வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து மிதக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த டக்கோடைய இது. நெக்ஸ்ட்டு ஷிப், இந்த ரிங் பால்ஸ். ஸோ சிங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன், அந்த ஹேண்டு நாம்ளே வந்து என்ன ஆகிடுவோம், முழுகிடுவோம். ஸோ இந்த ராடெல்லாம் முழுகிடும். ஃபிஷ் கேன் கண்ட்ரோல் த upthrust of his body so it can float and breathe the surface of the water. ஸோ இந்த ஃபிஷ் வந்து அதோடைய அப்ட்ரஸ்ட் வச்சு அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் அதால் ஃப்ளோட் ஆக முடியுதான். இதை வச்சு தான் அது வந்து சர்ஃபேஸில் வந்து என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு solubility ஆஃப் solids in the water. ஸோ என்னென்னா solubilityனா கரையும் தன்மைன்னு அர்த்தம். இப்போ சால்ட் போட்டால் கரையுது இல்லையா, ஸோ உப்பு போட்டால் கரையுது. அதே ஒரு ஸ்பூன் மண் எடுத்து தண்ணியில் போட்டால் கரையுமா, ஸோ கரையாது. ஸோ solubilityனா கரையும் தன்மை. எந்தெந்த சாலிடான பொருளுக்கெல்லாம் கரையும் தன்மை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே பாருங்கள், சால்ட்டு, சுகரு, சாக் பவுடர், சாண்டு, சாடஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எது வந்து கரையும், டிஸ்அப்பியர் ஆகும், எதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சால்ட்டை போட்டு நம்ம கரைச்சா என்ன ஆகும், அது வந்து கரைஞ்சிரும். ஸோ அப்போ டிஸ்அப்பியர் இன் வாட்டர். சுகரை போட்டு நம்ம கரைச்சாலும் அதுவும் கரைஞ்சிரும். ஸோ டிஸ்அப்பியர் இன் வாட்டர். சாக் பவுடரை போட்டு நம்ம கரைச்சோம், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியே வந்து தெரியும் சாக் பவுடர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இட் டஸ் நாட் டிஸ்அப்பியர். நெக்ஸ்ட்டு சாண்ட். ஒரு ஸ்பூன் சாண்ட் எடுத்து போட்டு தண்ணியில் போட்டாலும் அதுவுமே கரையாது. ஸோ டஸ் நாட் டிஸ்அப்பியர். நெக்ஸ்ட்டு சாடஸ்ட்னால் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற டஸ்ட் எடுத்து போட்டோம்னா டஸ்ட்டுமே கரையாது. ஸோ டு நாட் டிஸ்அப்பியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மிக்சிங் கொடுத்துருக்காங்க. சர்டன் லிக்விட்ஸ் ஆர் டென்சர் தென் அதர் லிக்விட்ஸ். ஸோ ஒரு சில
இப்போ வந்து லெமன் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸும் வந்து லிக்விடு தான். அதை வாட்டரில் போட்டால் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆனால் இதே ஆயில் எடுத்துகிட்டு போய் நம்ம தண்ணியில் போட்டால், எண்ணெய் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டால் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. ஸோ ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் டென்சிட்டியாக இருக்கிறது என்ன ஆகிடும், ஒரே இடத்துல இருக்கிறது கரைஞ்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருந்துச்சுன்னா அது கரையாது. ஸோ அதுதான் டென்சிட்டி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வினிகரை வாட்டரில் ஊற்றினா வந்து என்ன கரைஞ்சிடும், அதே கோகோனட் ஆயிலில் வாட்டரை ஊற்றினா கரையாது. ஸோ இதுதான் வந்து டென்சிட்டிக்காக சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேட்டிருக்காங்க மிக்ஸ் டஸ் நாட் மிக்ஸ்னு. ஸோ லெமன் ஜூஸ் மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் வினிகர் மிக்ஸஸ் வெல். ஸோ இப்போ மஸ்டர்ட் ஆயில் ஊற்றினா அது வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன்னா டென்சிட்டி வந்து அதிகம். ஸோ நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில், அதுக்கும் வந்து டென்சிட்டி அதிகம்ன்றதுனால மிக்ஸ் ஆகாது. கெரோசின் டஸ் நாட் மிக்ஸ், கெரோசின் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. ஸோ சப்ஸ்டன்ஸ் வித் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வில் மிக்ஸ். ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்க ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகும். அதே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ரெண்டு வந்து எப்பயுமே மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், எவாலுவேஷன் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்னென்ன, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சாலிட். ஸோ இதில் எது சாலிட்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஜூட் ஃபைபர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் டேஷ். ஸோ ஜூட் எதுலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க, ஸ்டெம், பிளான்ட்டோடைய ஸ்டெம்லேருந்து. ஸோ ஆன்சர் ஸ்டெம். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் காட்டன். ஸோ காட்டனை க்ரோ பண்ணுறதுக்கு எந்த சாயில் பெஸ்ட்டுனா பிளாக் சாயில். ஸோ the process of making cotton yarn from cotton fiber is dash. ஸோ காட்டன் yarn வந்து காட்டன் ஃபைபருக்காக மாற்றணும்னா ஸ்பின்னிங். ஸோ கின்னிங் இஸ் டன் செப்பரேட் காட்டன் ஃபைபர் ஃப்ரம் த சீட். ஸோ காட்டன் ஃபைபரையும் காட்டனுடைய சீடை, அதோடைய கொட்டையும் பிரிக்கிறோடைய ப்ராசஸ் பேர் தான் வந்து கின்னிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிந்தட்டிக் ஃபைபர் இஸ் ஆல்சோ கால்ட் டேஷ் மேன்மேட் ஃபைபர். உல்லன் கிளாத்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் டேஷ். ஸோ ஃப்ரம் அனிமல்ஸ். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யானை வந்து எப்படி பிரித்து எடுப்போம், ஸோ வந்து ஸ்பின்னிங் ப்ராசஸ். ஸோ ஒன். ஸோ லிண்ட், அதோடைய லிண்ட்டை வந்து எப்படி பிரித்து எடுப்போம்னா கின்னிங். ஸோ கின்னிங் மூலயமா தான் அந்த சீட்லேருந்து நம்ம அந்த காட்டன் எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் எப்படி உருவாகும், வீவிங் பண்ணுறதுனால உருவாகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேயான், உட் பல்ப்லேருந்து ரேயான் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூட்டை வந்து இதுலேருந்து எடுக்கிறாங்க, ஸ்டெம்மிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு coir இஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகோனட்னு சொல்லுங்க. ஆமாம், coir வந்து எதுலேருந்து எடுப்பாங்க, தேங்காய். ஸோ அவுட்டர் கவரிங் ஆஃப் அ கோகோனட். ஸோ கரெக்ட், ட்ரூ. பீன் அண்ட் பியர்ஸ் ஆர் பல்சஸ். ஸோ அவங்க சீரியல்ஸ் கிடையாது, பல்சஸ் தான். ஸோ எஸ், ட்ரூ. டேபிள் இஸ் அ ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ். எஸ், வீட்டில் வந்து டேபிள் யூஸ் பண்ணுவோம், ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ். ஸ்வீட் கார்ன் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் மெய்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஸ்வீட் கார்னுமே வந்து மெய்ஸோட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ காட்டன் பால்ஸ் கண்டெய்ன்ஸ் ஜூட் ஃபைபர். ஸோ நோ. ஸோ ஸ்டெம்லேருந்து தான் நம்ம ஜூட் எடுப்போம். ஸோ அப்போ காட்டன் ஃபைபர் வந்து கிடையாது, ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி. சாலிட் வந்து டேபிள். ஸோ அப்போ வாட்டர் என்னவாக இருக்கும், லிக்விட். ஸோ காட்டன் சீட்லேருந்து பிரிக்கிறது வந்து கின்னிங். ஸோ அது லிண்ட்டை வந்து எப்படி பிரிப்பாங்க, ஸ்பின்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காட்டன் ஃபைபர்லேருந்து கோகோனட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ காட்டன் ஃபைபர்லேருந்து காட்டன் பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம். ஸோ பிளாக் பெப்பர் வந்து ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் எப்படி இருக்கும், அது வந்து சீரியல் ஆர் ஸ்வீட் அண்ட் டேஸ்ட், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க எது கேட்டிருக்காங்கன்னா அதோடைய டேஸ்ட். ஸோ ஸ்வீட்டாகவும் இருக்கும், அது சீரியல். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.